அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் தீன் டிஸ்கவரி சேனல். இன்று நாம் காணவிருப்பது இறைத்தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தியாகம் நிறைந்த வரலாற்றின் ஒரு பகுதியை. பாபிலோன் மாநகரம் சிலைகளை வணங்குவதையே தொழிலாக கொண்ட மக்கள் மத்தியில் ஏகத்துவத்தை உறக்கச் சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நீங்கள் செதுக்கிய பார்க்கவோ கேட்கவோ முடியாத இந்த சிலைகளா உங்களை காக்கப் போகின்றன என்று அவர்கள் மக்களிடம் கேள்வி எழுப்பினார்கள். ஒருமுறை ஊர் திருவிழாவின் போது அங்கிருந்த சிலைகளை அவர்கள் தகர்த்தார்கள். தங்கள் தெய்வங்கள் சிதைந்து கிடப்பதைக் கண்ட மக்கள் ஆத்திரமடைந்தனர். இதை செய்தது இப்ராஹிம் தான் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தண்டிக்கத் துடித்தனர். அகந்தை கொண்ட மன்னன் நம்ரூதின் உத்தரவு பிறந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயிரோடு எரிக்க ஒரு பிரம்மாண்டமான நெருப்புக் குண்டம் தயார் செய்யப்பட்டது. நெருப்பு கொழுந்துவிட்டு எரிந்தது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சற்றும் கலங்கவில்லை. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்ற உறுதியோடு அந்த நெருப்பில் வீசப்பட்டார்கள். அப்போது அல்லாஹ் கட்டளையிட்டான், நெருப்பே, இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் மாறிவிடு. ஆச்சரியம்! நெருப்பு ஒரு பூஞ்சோலையாக மாறியது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சிறு காயம் கூட அதிலிருந்து பாதுகாப்பாக வெளியே வந்தார்கள். இதன் பிறகு அல்லாஹுவின் கட்டளைப்படி தன் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் இணைந்து இறையில்லமான காபாவை எழுப்பும் புனிதப் பணியில் ஈடுபட்டார்கள். இறைவனின் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கையே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வெற்றிக்கு காரணம். இதுபோன்ற இன்னும் பல வரலாற்று தகவல்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.